இல்ல எப்பொழுதுமே ஒரு ஆர்டிஸ்ட்க்கு சான்ஸ் கிடைச்சுன்னா தேங்க்ஸ் தான் சொல்லுவா. இந்த ரெக்கார்டிங் அனுப்பவேல. அனுப்பிச்சேன் நான் இது அவங்களுக்கு இப்போ அனுப்பிச்சேன். ப்ளே பண்றேன்னா ஒரு நிமிஷம். தேங்க்யூ ஜி. சும்மா இப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே டைம் போல் கொஞ்சம் கிடைச்சது அதில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சேன். ஸோ எல்லாரும் கேட்கறதுக்கு ஓகே. ரொம்ப நல்லா ரொம்ப இருந்தது நல்லா சார். இருந்துச்சு. சூப்பர் சூப்பரா சார், இருந்துச்சு. ரொம்ப சூப்பர் இனிமையா இருந்தது. சூப்பரா ரொம்ப இருந்துச்சு. ஃப்ளூட்டுன்னு இன்னும் கொஞ்சம் உடனே கேட்க உங்க மாட்டோமான்னு ஞாபகம் தான் இருந்தது. வருது சார். நீங்க தான் வாசிச்சிருப்பீங்கன்னு தெரியும். ரொம்ப இனிமையா சார் இருந்தது இது சார். நீங்க வாசிச்சதா தேங்க்யூ. சார்? ஆமாம் சூப்பர் ஆமாம் சார். நான் வாசிச்சது தான். ஜஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த அப்புறம் வாசிச்சது. இப்போதான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி, ஒரு அரை ரொம்ப மணி நல்லா நேரம் இருக்கு. முன்னாடி வாசிச்சது. ரொம்ப தேங்க்யூ நல்லா ஜி. வெரி இருக்கு. நைஸ், ரொம்ப வெரி நல்லா நைஸ். தேங்க்யூ ஜி. தேங்க்யூ ஜி. சூப்பர். தேங்க்யூ ஜி. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ ஜி. Appreciation. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஜி. ஓவர் டு யூ சுஜாதா ஜி. Thanks, sir. We'll start with Aarti today. Then we will chant the Dhanvantri Shloka. And a surprise wish. Probably you will sing a Sanskrit song. So let's start with the தேங்க்யூ. Aarti. ஓகே. देव देव देवकी वसुदेवनन्दना देवनन्दना वसुदेवनन्दना देव देव देवकी वसुदेवनन्दना सत्य साई सार साक्ष भक्त चन्दना सत्य साई सार साक्ष भक्त चन्दना कोटि सूर्य नाम स्मरण साई वन्दना कोटि सूर्य नाम स्मरण साई वन्दना राज 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 महाराज शेखरा राज 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 महाराज शेखरा सत्य
साई महाराज चंद्रशेखरा सत्य साई महाराज चंद्रशेखरा देव देव देवकी वसुदेव नंदना देवनंदना वसुदेव नंदना देव देव देवकी वसुदेव नंदना सत्य साई सार साक्ष भक्त चंदना कोटि सूर्य नाम स्मरण साई वंदना राज 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 महाराज शेखरा राज 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 महाराज शेखरा सत्य साई महाराज चंद्रशेखरा सत्य साई महाराज चंद्रशेखरा देव देव देवकी वसुदेव नंदना देवनंदना वसुदेव नंदना देव देव देवकी वसुदेव नंदना करा सत्य साई महाराज चंद्रशेखरा सत्य साई महाराज चंद्रशेखरा देव देव देवकी वसुदेव नंदना देवनंदना वसुदेव नंदना देव देव देवकी वसुदेव नंदना சூப்பர் ஜி, சூப்பர் சூப்பர். வெரி நைஸ் வாசவி ஜி. ரொம்ப நல்லா இருந்து கேட்கறதுக்கு, பாட்டு ரொம்ப நல்லா இருந்து. வாசவி ஜியால இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல சார். இது அவங்க கோவில்ல ஒரு சேவக் பாடியிருக்காங்க. அவங்க அது பேர் புரிஞ்சிடுது. அது அவங்க முதல்லயே ஒரு வாட்டி பாடி ஆமா, அனுப்பிச்சிருந்தாங்க. நிறைய தடவை பாடியிருக்காங்க. ஓகே, எல்லாருக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அதை நினச்சிண்டு பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம். தன்வந்திரி ஸ்லோகம் படிச்சுண்டு தன்வந்திரிகிட்ட வேண்டிக்கிறோம். எல்லாருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும். யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு ரோகம் இருந்தால் அது உடனே குணமாயிட்டு நம்ம சத்சங்கத்தோட சேர்ந்து அந்த எனர்ஜியில எல்லாரும் வேண்டிக்கிறதுனால எல்லாருக்கும் நல்ல க்ஷேமம் ஆகட்டும் என்று நம்பிண்டு நம்ம இந்த தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே கலசஹஸ்தாய வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே கிருதகலசஹஸ்தாய வாமய விநாசாய தைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே கலசஹஸ்தாய வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. சோ இன்னைக்கு நீங்க சொல்லலாமா? சார் நீங்களே சொல்லுங்க சார். புவனாஜியோட வெட்டிங் அனிவர்சரி, எத்தனாவது வெட்டிங் அனிவர்சரிலாம் எனக்கு தெரியாது, அது கேட்க கூடாது. 48 வருஷம் சார், 48 வருஷம், 48 years. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். Thank you sir. ஹாப்பி அனிவர்சரி. Happy anniversary. Many more happy returns இனிய of the பிறந்தநாள் day. வாழ்த்துக்கள். Happy anniversary, Bonaji. Happy anniversary. Happy anniversary. எங்களோட நமஸ்காரங்கள். Thank you மா, எல்லாருக்கும் thank you மா. எல்லாரும் ஆரோக்கியமா நன்னா இருக்கணும், எங்களோட ஆசீர்வாதங்கள். அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுங்க. Thank you, Ji. ஆசீர்வாதம் தான் வேணும் போனாஜி. ஆமா. Thank you, Ji. Thank you, Ji. நன்னா உங்க ஆசீர்வாதம் தான் வேணும். நமஸ்காரம் மாமி, நமஸ்காரம். ஹாப்பி வெட்டிங் டே மாமி.
நான் புதுசா தேங்க்யூ ஜாயின் மேம். பண்ணிருக்கேன் பவானின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். புவனாஜி உங்களுக்காக சமஸ்கிருதத்துல கிரீட்டிங்ஸ் சொல்றேன். ஓகே விவாஹ சொல்லுங்க சார். தினமிதம் பவது ஹர்ஷதம் மங்களம் ததா வாங்சக்ஷேமதம் பிரதிதினம் நவம் பிரேமவர்ததம் शतगुणाङ्कुलं सदा हि मोदतम् विवाहदिनमिदं भवतु हर्षदम् विवाहदिनमिदं भवतु हर्षदम् விவாதினமிதம் பவத்து ஹர்ஷதம். ரொம்ப ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் சார். அதுதான் எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் ஷேர் த லிரிக்ஸ் இப்ப அனுப்புறேன் அப்புறமா. ஸோ நேத்திக்கு நம்ம பஜகோவிந்தம் ஆரம்பிச்சோம் இந்த கிளாஸ்ல. பஜகோவிந்தம் எப்படி ஆரம்பிச்சது, எங்கேருந்து வந்தது, அதோட ரூட் என்ன, பகவான் ஆதிசங்கரர் மோகமுத்கரஹ அப்படின்னு எழுதியிருக்கார். அதுல இந்த பஜகோவிந்தம்னு முதல்ல வர ஸ்லோகம் அது வந்து ஒரு கோரஸ் மாதிரி திருப்பி திருப்பி சொல்றதுக்கு. இந்த மாதிரி 33 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். ஸோ அதுக்கு இன்னைக்கு ஒரு பிரேயர் 2 ஸ்லோகம் வச்சுட்டு இருக்கோம். ஆதிசங்கரனுக்கு மேல எழுதின பிரேயர்கள் இது. அவரை முதல்ல ப்ரே பண்ணிட்டு பஜகோவிந்தம் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு பிரேயர்ஸ் முதல்ல. சதா சிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृति पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्. இந்த மாதிரி ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம். ஸ்ருதி வேதங்கள், ஸ்மிருதி தர்மசாஸ்திரங்கள், புராணங்கள் 18 புராணம் இருக்கு. அந்த 18 புராணங்களோடும் ஆலயம் ஆதிசங்கரர். அவர் வெறும் இந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் மட்டும் இல்ல, அவர் கருணாலயம் வேற. அதனால இந்த ஆதிசங்கரரை வணங்குகிறோம். அவர் எழுதின இந்த மோகமுத்கரஹ அப்படிங்கிற ஸ்தோத்திரங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நேற்றுக்கு முதல் ஸ்லோகம் படிச்சோம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரிங்கரணே. கோவிந்தனை வழிபாடு செய், கோவிந்தனை அடைக்கலம் தேடு முட்டாளே. ஏனென்றால் நியமித்த நேரம் வருகையில் இலக்கணம் கூறுவது உன்னை நிச்சயமாக காப்பாற்றாது அப்படின்னு முதல் சுத்தியல் அடிக்கிறார். அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பகவான் அப்புறமா ஆதிசங்கரர் சொல்லிண்டவர். இன்னைக்கு 2வது ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கலாம். மூடஜஹீஹி தனாகம திருஷ்ணாங் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் यल्लभसे निज कर्मोपात्तं वित्तन्तेन विनोदय चित्तम्. மூட முட்டாள், ஜஹீஹி விட்டுவிடு, தனம் தனம் செல்வம், ஆகம வரும், திருஷ்ணாம் தாகம், குரு செய், சத்புத்திம் நல்ல புத்தி, சத் எது நிஜமோ அதன் புத்தி, மனசி மனதில், வித்ருஷ்ணாம் அப்படின்னா ஒரு பற்றின்மையோட, யஹ எது, லபசே கிடைப்பது லாபமாறுது, எது லபசே கிடைப்பது, நிஜ தன்னுடைய,
கர்மோபாத்தம், கர்மத்தினால், உபாத்தம் வரும், வித்தம் செல்வம், தேன அதனால், வினோதய மகிழ்விப்பது, சித்தம் புத்தி. என்ன சொல்ற? முட்டாளே, தனத்தை சேகரிக்கும் தாகத்தையும் ஆசையும் விட்டுவிடு, மற்றும் புத்தியை பற்றின்மை மற்றும் சத் அதாவது நிஜத்தின் மேல் செலுத்து. தன் கர்மத்தினால் கிடைக்கும் செல்வத்தை வைத்து மனதை திருப்தி செய். நான் இந்த இலக்கணங்கள்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணாது, ரட்சிக்காது. எது ரட்சிக்கும் அப்படிங்கிறதுக்கா முதல்ல சொல்றார். மூட, மூட, மூட இல்ல மூட, டல ஹ கலந்து சொல்லலாம், ட ஆயிடும். மூட ஜஹீஹி, ஜஹீஹி, ஜஹீஹின்னு இருக்கக்கூடாது. ஜஹீஹி தனாகம திருஷ்ணாங், தனாகம திரு எல்லாமே தனித்தனி எழுத்துக்கள். தன்னாம் அதெல்லாம் வேண்டாம், எல்லாம் தனித்தனியா சொல்லணும். தனாகம திரு, அப்புறம் திரு மேல ஆகாத் கொடு. திருஷ்ணாங், திருஷ்ணாங், திரு இஷ்ணாங்க சேர்த்து சொல்லணும். தனாகம திருஷ்ணாங் குரு சத்புத்திம், குரு ரெண்டுமே குறில் எழுத்துகள். சத்புத்தி, சத்பு ச மேல ஆகாத் கொடுத்து சத்பு, புத்திம் பூ, அப்புறம் த ஜாயிண்டா இருக்கனால புத்திம் எல்லாம் சேர்த்து சொல்லணும். குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம், மனசிவி எல்லாமே குறில் எழுத்துகள், தனித்தனியா சொல்லணும். மனசி வித்ருஷ்ணாம், திருஷ்ணாம், திருஷ்ணாம் இல்ல திருஷ்ணாம். யல்லபசே நிஜ, யல்ல இல்ல ஜாயிண்டா இருக்கு. யல்லபசே, பசே நிஜ கர்மோபாத்தம், யல்லபசே நிஜ கர்மோ பார் கொடுத்து கர்மோபாத்தம் வித்தந்தேன வினோதய சித்தம். வித்தன் இத்து ரெண்டு இருக்கு. வித்தந்தேன வினோதய சித்தம், சித்தம் சீம்க்கு அப்புறம் ரெண்டு த இருக்கு. சித்தம் மூடஜஹி தனாகம திருஷ்ணாங் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்மோ பாத்தம் வித்தந்தேன வினோதய சித்தம். பகவான் சொல்றார், ஆதிசங்கரர் சொல்றார், தனக்குள்ள பார்க்காத வெளி உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிறவர். அவ இந்த நிஜத்திலேருந்து எங்கேயோ வெளியில ஊர் சுத்தின்னு இருப்பார். அவர் மனசு இந்த வெளியுலகத்திலே சுத்தின்னு இருக்கும். அதுலேருந்து வர இன்பங்களும் அதை நாடிண்டு போயிட்டு இருக்கும். எல்லா இன்பங்களும் வெளியுலகத்தில் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு இந்த வெளியுலகத்துக்கு பின்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கும். இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும். வெளியுலகத்தில் இருக்கிற செல்வம், பொருள்கள் எல்லாமே எனக்கு கிடைக்கணும். அதெல்லாம் எனக்கு கிடைச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். சோ அதனால வெறும் சுயநலம் பார்த்துண்டு ஒரு லோபத்தோட உலகத்தை பார்க்கறது, அந்த மாதிரி பண்றதுனால அந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு கடல்ல நம்மளால மூழ்கிண்டு வெளியில வர முடியறதில்லை. ஆனா நிஜம் என்ன? நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவாத்மா அது முழுமையானது, அதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, அதுக்கு எல்லாமே இருக்கு. சாந்தியும் அங்கதான் இருக்கு. சாந்தியும்
எல்லா பர்ஃபெக்ஷனும் நமக்குள்ளே இருக்கு. ஆனால் அதை நம்ம பார்க்காம வெளி உலகத்தை பார்த்துட்டு இந்த வெளியுலகத்துல இருக்கிற இந்த பொருள்கள் மேல இருக்கிற ஒரு பாசமும் ஈர்ப்பும் அதுல இருக்கிற ஒரு பிணைப்பினால அதெல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு லோபத்துல தீயறதுனால நம்ம கஷ்டம் வருது. சோ அதனால்தான் பகவான் ஆதிசங்கரர் சொல்றார், மூடா, முட்டாளே அப்படின்னு அவர் மண்டையில அடிக்கிறார். எல்லாமே மோகமுத்கர, எல்லாமே சுத்தியல் தான். ஒண்ணுமே அது சாஃப்டா சொல்லல. இந்த 33 ஸ்லோகத்திலயும் ஒவ்வொரு ஸ்லோகமும் உபதேசம் தான். நேதிக்கு சொன்னோம், இதெல்லாம் உபதேசம் சொல்ல கிளியரா. வீடு எரிஞ்சின்ற கருத்தை நம்ம தெரியும் அன்போட கூப்பிடுறதில்ல, எழுந்துரு 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 தான் சொல்லுவோம். அம்மா எழுந்துக்கோ அப்படின்லாம் நம்ம சொல்றது இல்ல. எழுந்துக்கோமா, வீடு பத்தி எரியறது அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இங்க முட்டாளே அப்படிங்கிறது. என்னக்கு முட்டாளே? இந்த தாகத்தை வச்சுட்டு இருக்க இந்த திருஷ்ணா, இந்த தாகம் எதோட தாகம்? இந்த தனம் ஆகமனம், தனம் வர்ணம் அப்படிங்கிற தாகத்துல தெரிஞ்சுட்டு இருக்க. இந்த தனம்னா வெறும் பணம் இல்லை, எல்லா உலக பொருள்களும். ஏன் எல்லா உலக பொருள்கள் எல்லாம் தனம்ங்கிற? ஏன்னா எல்லாமே அழிய போறது. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லை, அதான் நிஜம். எதுவா இருந்தாலும் சரி, வெளியுலகத்திலேருந்து என்ன நமக்கு கிடைக்கிறதோ அது இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லை. சோ அதெல்லாமே தனம். அந்த தனத்தோட திருஷ்ணா, அந்த தாகம், அந்த தாகத்தை வச்சுட்டு இருக்கே முட்டாளே அப்படிங்கிற. இந்த தனம்ல ஒண்ணும் தப்பு இல்ல, தனத்தை விட்டுன்னு சொல்லல, தனத்தை பத்தி ஒன்றுமே குறை சொல்லல இங்க ஆதிசங்கரர். எது மேல குறை சொல்றார்? தனம் மேல இருக்கிற இந்த திருஷ்ணா, இந்த காமம், இந்த ஈர்ப்பு, இந்த மாதிரியான ஒரு தாகத்தை பத்தி சொல்றார். அந்த தாகம் வேண்டாம், அந்த தாகத்தை வச்சுருக்கிறது தான் முட்டாள். ஏன்னா இந்த தாகம் எதுக்கு வச்சுட்டு இருக்கா ஒருத்தர்? ஏன்னா இதுல இருந்து நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும், இதுல இருந்து நமக்கு எல்லாம் சுகம் கிடைக்கும். இந்த சுகம் விடுறதுக்கு மனசு இல்லை. ஒரு காடுல நிறைய குரங்குகள் இருந்தா அந்த குரங்களை பிடிக்க முடியறது இல்லை. அந்த குரங்கு பிடிக்கிறதுக்காக ஒரு வேட்டையாட மாதிரி, அதனால அந்த குரங்கு பிடிக்க முடியல, அது தாவி தாவின்னு ஓடுறது. யோசிச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் கடையில இருந்து நிறைய வேர்க்கடலையை வாங்கிட்டு வந்தான். ஒரு பாட்டில் எடுத்தான், நேரவா ஒரு பாட்டில், நேரவான முகம் அதுக்கு. அந்த பாட்டில்ல நிறைய இந்த கடலையை போட்டான். போட்டுட்டு அங்கேயே வச்சுட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இந்த குரங்கு பார்த்தது, ஆஹா கடலை இருக்கே அப்படின்னு. உடனே அந்த பாட்டிலுக்குள்ள கை விட்டுடு. கை விட்டா நிறைய கடலை இந்த கடலையை பிடிச்சுன்றது. கடலையை கையை பிடிச்சோன்னா என்ன, கையை எடுத்து வெளியில வர முடியல. ஆனா உடறதுக்கும் மனசு இல்லை. ஏன்னா அது கிடைச்சிடுத்த, இது நம்ம கையில இருக்கே, நம்ம விட்டு போக கூடாதே அப்படிங்கிற திருஷ்ணா. கொஞ்ச நேரம் கேட்டு அந்த வேட்டையாரம் வந்தான். இது கையை எடுக்கிறதுக்கு அது உடவே மாட்டேங்கிறது. அதனால அதால ஓட முடியல, தப்பின்னு குரங்கு பிடிச்சுன்னு எடுத்துன்னு போயிட்டான். அந்த மாதிரிதான் நம்ம மனசும் ஒரு குரங்கு. அதனாலதான் முட்டாளே அப்படிங்கிறார். எதுக்கு ஒரு முட்டாள்? இந்த வெளியுலகத்துல இருக்கிற இந்த அழிய போற எந்த மாதிரியான தனமும் அதுக்கான ஒரு தாகம் இருக்குன்னா, அந்த தாகத்தை பிடிச்சுன்னு இருக்கு, அது விடுறதுக்கு மனசு வருது இல்லை. அதனால நம்ம மாட்டின்னு தீரும். சரி, இந்த தாகத்தை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மனசு அப்ப என்ன பண்ணணும்? வித்ருஷ்ணா, வித்ருஷ்ணா, ஒரு பற்று இல்லாமல் சத்புத்தி, சத் எது நிஜமோ அது மேல மனசை செலுத்தணும், அது மேல தியானம் பண்ணணும். ஏன்னா மனசு பற்றோட இருந்ததுன்னா, தியானம் பண்ணலன்னா மனசுக்கு பாட்டுக்கு ஓடிண்டே இருக்கும். ஒவ்வொரு பொருளா நமக்கு மனசுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கும். பகவத்கீதையில தியாயத்தோ விஷயான் பும்ச சங்கஸ்தே சூபஜாயத்தே,
संगात संजायते काम कामात् क्रोधो विजायते क्रोधात् भवति सम्मोह सम्मोहात् स्मृति विभ्रमश ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி. 2வது அத்தியாயத்துல பகவான் சொல்ற என்ன சொல்றார்? ஒரு 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 பொருள் மேல தியாயத்தோ போயிடுத்துனா விஷயான் ஒரு விஷயம் மேல தியாயத்தோ விஷயான் போன்ச சங்கஸ்தே சூப்பஜாயத்தை அதோட ஒரு சங்கம் வருது, அதோட ஒரு பற்றுதல் வருது. அந்த பற்றுதல் வந்தோன்னு என்ன ஆகுது? சங்கா சஞ்சாயத்தே காம, நமக்கு வந்து டிசையர் வருது, காமம் வருது. காமாத் குரோதோ விஜாயத்தே, இந்த காமத்தினால நமக்கு குரோதம் வருது. இந்த குரோதாத் பவதி சம்மோகா, குரோதம் வரதுனால மனசு குழம்பி போறது. சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரம்ஷா, நமக்கு வந்து மறதி வந்துருது. ஸ்ருதி பிரம்ஷாத் புத்திநாசம், அந்த மறதி வரதுனால புத்திநாசமா இருது. புத்திநாசாத் வினஷ்யதி. சோ இந்த பற்றுதல் வெளி உலகத்தோட இந்த தனத்தோட இல்லாம போச்சுன்னா என்ன பண்ணணும்ங்கிறத பகவான் சொல்றார். என்ன பண்ணணும்? இந்த சத் மேல தியானம் பண்ணணும். ஒரு பற்றின்மை இல்லாத மனசோட இந்த சத் அப்படின்னா எது ரியலோ, எது நிஜமோ, ஒரு பிரம்மன் எதோ அது மேல தியானம் பண்ணணும். இந்த பேராசை, இந்த வேணும், இந்த காமம் அப்படின்னு இருந்த மனசை இதெல்லாத்தையும் அழிச்சிட்டு அதே மனசை இந்த சத் மேல வித்ருஷ்ணா, அதாவது ஒரு பற்றே இல்லாமல் மனசை வைக்கணும். இப்படின்னு நம்ம வந்து ஒருத்தர் சொன்னோம்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. எனக்கு பொருளே வேண்டாம், எனக்கு இந்த பொருள் மேல எல்லாம் ஆசை இல்லை அப்படின்னா உடனே அப்படின்னா நான் இதுக்கு வாழணும், எது மேலேயும் ஒரு ஆசையும் பண்பும் பற்றும் இருக்க முடியாதுன்னா எப்படி வாழறது அப்படின்னு கேள்வி வரும். வெறும் லெக்சர் கொடுக்குறவா இல்ல இல்ல நீ இந்த மாதிரி பகவான் மேலேயே தியானத்தை பண்ணு, எல்லாத்தையுமே சொல்றது பகவான் இந்த ஆதிசங்கர் சொல்ற மாதிரி வித்ருஷ்ணாவா சத் மேல தியானம் பண்ணு, சத் புத்தி மனசில் வச்சுண்டு மனசை வந்து ஒரு பற்றின்மையுடன் தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லுவா. ஆனா இது சொல்லிட்டே இருந்தாலும் கொஞ்ச நாள் முதல்ல ஒரு நாள் கேட்கறதுக்கு இது. ஆனா இந்த மாதிரி யாராவது நமக்கு பிலாசபி கொடுத்தானா எனக்கு இந்த பிலாசபிலாம் வேண்டாம், நான் எனக்கு இதனால எனக்கு ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கையில ஒண்ணுமே ஒரு இன்பம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தூக்கி எஞ்சிட்டு போயிடுவா. அதுக்காக தான் ஆதி சங்கரர் அதுக்கான வழியை சொல்றார். அடுத்த லைன்ல என்ன சொல்றார்? ஒன் கர்மத்தினால் எது உனக்கு கிடைக்கிறதோ அதை வச்சுண்டு திருப்தி பண்ணு உன் மனசை. அதுக்காக அவர் என்ன சொல்றேன்னா, நீங்க தனம் வேண்டாம் சொல்லலை, தனம் தேவை. நிஜ கர்மா, நீ என்ன கர்மங்கள் பண்றியோ அதுக்கு தகுந்தாப்புல என்ன செல்வம் வருதோ, நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதேச்சித்தம், அதுலேருந்து என்ன வித்தம் வருதோ, என்ன செல்வம் வருதோ அதை வச்சுன்னு மனசை திருப்திப்படுத்து. ஏன்னா இந்த ஆசைகள் வந்து முடியாத ஒண்ணு. காமம் வந்து இது ஒண்ணு, ஒரு மேல ஒரு காமத்தை வச்சிருந்தோம், அது கிடைச்சதுன்னா அது கிடைச்சிட்டு இருந்த ஒரு திருப்தி கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் இருக்கும், டெம்பரரி. ஆனா இந்த திருஷ்ணாங்கிறது தாகம்ங்கிறது எப்பொழுதுமே போகாது. இன்னும் இதான் வேணும், அடுத்த இந்த பொருள் கிடைச்சிட்டு இப்ப அடுத்த பொருள் நமக்கு வேணும், அது கிடைச்சதா அதுக்கப்புறம் வேற ஒரு பொருள் வேணும் அப்படின்னு மனசு தாவிட்டே இருக்கும் குரங்கு மாதிரி. அதுல அடுத்த ஒரு சமயத்துல என்ன வரும்னா அந்த நம்ம எந்த பொருளை கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்காம போலாம். கிடைக்காம போச்சுன்னா குரோதம் தான் வரும். சோ அதனால அதுல இருந்து எப்படி வரணும், வெளியில வருது அப்படிங்கறதுக்கு ஆதிசங்கர் என்ன சொல்றாரு? திருப்தியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து நிஜமா தன்னோட கர்மங்கள்னால எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அதுதான் நமக்கு, அதை வச்சுட்டு திருப்திப்படுத்துங்கோ.
இந்த மாதிரி திருப்திப்படுத்திட்டா மனசுல தானாவே இந்த சத் அப்படிங்கிற இந்த ரியாலிட்டி, இந்த பிரம்மன் மேல உங்களால தியானம் பண்ண முடியும். ஏன்னா இதுதான் உங்களை காப்பாத்த போறது. இந்த இந்த விளக்கு, இந்த இலக்கணம்லாம் உன்னை காப்பாத்தாது, இதுதான் காப்பாத்தும். ஏன்னா இந்த திருஷ்ணாங்கிறது, இந்த காமங்கிறது நமக்கு சோகம்தான் கொண்டு வரும். இது கிடைக்கலனா என்ன ஆயிடுமோ அந்த சோகம், இல்லைன்னா நமக்கு கிடைச்சிருக்கே அது தொலைஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சோகம். துக்காலயம் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்கார். ஏன் துக்காலயம்? இந்த திருஷ்ணானாலதான். ஒரு ராமன் ஷியாமன் அப்படின்னு 2 பேர் பக்கத்து பக்கத்துல வீட்டுல இருந்தா. இந்த ராமன் ஒரு விவசாயி, தன்னோட ஃபீல்ட்ல என்ன கிடைக்கிறதோ அது தானியங்களை வித்துண்டு சுகமா இருந்தார். பக்கத்துல இருக்க இந்த ஷியாம்ங்கிறவர், அவர் லேண்ட்லார்ட், நிறைய பணம் வச்சுட்டு இருந்தார். நிறைய வீட்டுல தனம் கொட்டின்னு இருக்கும். அவர்கிட்ட நிறைய நிலம் இருக்கு. இந்த ராம்ங்கிறவர், இந்த விவசாயி டெய்லி போய் உழைச்சுன்னு ஏதோ தன்னோட உழைப்பினால என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுன்னு வாழ்த்துன்னு இருந்தார். ஹாப்பியா இருந்தார், நல்லா தூங்கிட்டு இருந்தார். தன்னோட வீட்டு கதவும் வாசல் கதவும் விண்டோ எதையுமே மூடாம அப்படியே படுத்தாரா தூங்கிடுவார். அந்த மாதிரி இருந்தார். ஆனா இந்த ஷியாம்ங்கிறவர் எப்பொழுதுமே அவருக்கு பயம். நம்மள்ட்ட இருக்கிற இந்த பணம் யாராவது திருடிட போறாளே, நம்மள்ட்ட இது எல்லாம் இருக்கே அதெல்லாம். சோ டெய்லி ராத்திரி கதவெல்லாம் பூட்டி, ஒரு பூட்டுல 2 பூட்டுல 3 பூட்டு பூட்டி, விண்டோஸ் எல்லாம் ஒழுங்கா சாத்தி, அப்பவும் படுத்தாலும் தூக்கம் வராது. அந்த மாதிரி இருந்தார். ஒரு நாளைக்கு இந்த ஷியாம் பார்த்தாரு, இந்த ராமன் ரொம்ப சுகமா இருக்கான். சொல்றேன், நான் உன் பக்கத்து வீட்டுக்காரன், என்கிட்டயோ செழிப்பா பணம் கிடக்கு, நீ கஷ்டப்படுற, இந்தா உனக்கு இவ்வளவு ரூபா நான் கொடுக்குறேன், அந்த ரூபா வச்சுன்னு நீயும் நல்லா இரு அப்படின்னு தன்கிட்ட இருக்கிற ஒரு தனப்பெட்டி எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. நீ இதை வச்சுக்கோ. ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம கிடைச்சிருக்கே அப்படின்னு இந்த ராமும் அதை வீட்டுல எடுத்து வச்சுட்டு ஹாப்பியா இருக்காரு. நாள் முழுக்க அந்த பெட்டியை திறந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, பணத்தை எண்ணிண்டு, அதுல இருக்கிற தங்கமத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தார். ராத்திரி ஆனோன்னு அவருக்கு கவலை வர ஆரம்பிச்சிடும். தூக்கம் வர மாட்டேங்குது. கதவெல்லாம் சாத்துறாரு, இருக்கிற அந்த ஜன்னல் எல்லாம் சாத்துறாரு. ஆனாலும் ராத்திரி முழுக்க தூக்கம் முடியும். அந்த டப்பாவே, அந்த பெட்டியிலேயே கண்ணு இருக்கு. ராத்திரி முழுக்க தூக்க முடியல. காலங்காத்தால எழுந்துட்டார் இந்த ராமர். இந்த பெட்டி எடுத்துட்டு இந்த ஷாண்ட கொடுத்து, எனக்கு இது வேண்டாம், உன் பணத்தை நீ வச்சுக்கோ. ஏன்னா இந்த பணம் என்கிட்ட வந்தோடனே என்னால தூக்கமே போயிடுத்து. இந்த பணம் நம்ம கிட்ட வரது, இந்த பணம் லோபம் வந்துருது. அந்த லோபம் வந்த உடனே இந்த திருஷ்ணா வந்துருது. அந்த திருஷ்ணா வந்தனால நமக்கு சாந்தி போயிடுறது. ஏன்னா இந்த பணம் நம்மளோட சாந்தி நமக்கு ஒண்ணுமே முழுசா ஒண்ணுமே கொடுத்துறாது, சோகம்தான் கொடுக்கும். இந்த உலகத்துல எல்லாருக்கும் எவ்வளவு தேவையோ எல்லார்ட்டையுமே இருக்கு. இந்த உலகத்துல இருக்கு. பகவான் இந்த உலகத்தை படைச்சோன்னா, உலகத்துல படைச்சிருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இருக்கு. ஆனா எல்லாரோட பேராசையை தீக்கிறதுக்கு அவர்கிட்டையும் இல்லை. என்ன வேணுமோ அதை கொடுத்திருக்காரு. ஆனா யாருக்கு இது வேண்டாமோ, அதான் இந்த பேராசை, இந்த லோபத்துக்கு, அதுக்கு அவர்கிட்ட கூட அதுக்கு சொல்யூஷன் இல்லை. சோ இந்த மாதிரி தனமாகம திருஷ்ணா, இந்த தனமாகம திருஷ்ணா, தனம்னால நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. கதோபனிஷத்துல நச்சிகேதா யமன்ட்ட என்ன சொல்றார்? எனக்கு ஆத்மன் ஓட நிஜத்தை பத்தி எனக்கு சொல்லணும். யமன் நச்சிகேதா சொல்ல, உனக்கு ஏதாவது ஒரு வரம் வேணும்னா கேளு, நான் கொடுக்கிறேன் அப்படின்னு. அவர் சொல்றார், நச்சிகேதா சொல்றார், எனக்கு இந்த ஆத்மன்
அதோட பத்தி நிஜம் உனக்கு மட்டும்தான் தெரியும், அது எனக்கு சொல்லு அப்படிங்கிற. அதுக்கு யமன் சொல்றான், நீ அதுக்கு பதிலா எதை வேணாலும் கேட்டு, அந்நியவரம் நச்சிகேத்தோ விஷ்ணீஸ்வமா மோபரோத் சீரதி மா சுஜைனம். அந்நியம் வரம் நச்சிகேத்தோ, வேற எந்த மாதிரியான வரம் வேணாலும் கேளு, இத பத்தி என்கிட்ட கேட்காதே. இந்த வரம் கொடுக்கறேங்கிற விஷயத்துல இருந்து என்ன எடுத்துரு. ஏன்னா நஹி சுவிக்ஞேய மனுரேஷ தர்மஹ. ஏன்னா இந்த ஆத்மன்கிறது மனுரேஷ தர்மம், ரொம்ப சூக்ஷ்மமானது. சோ அதை உனக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு ரொம்ப ரொம்ப கடினம். நீ அதுக்கு தவிர எது வேணாலும் கொடு, எவனுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கோ, உனக்கு எந்த மாதிரியான செல்வம் வேணுமோ நான் தரேன், உனக்கு குதிரைகள் தரேன், மாடுகள் தரேன், எது வேணுமோ நீ கேளு, நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற. அதுக்கு நச்சிகேதா சொல்ற, இந்த வெறும் தனத்தினால ஒரு மனுஷன் ஹாப்பி பண்ண முடியாது. ந வித்தேன தர்ப்பணியோ மனுஷ்யோ லப்ஸ்யாமஹே வித்தம திராக்ஷ்ம சேத்வா. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, இந்த மனிதனுக்கு செல்வத்தினால ஹாப்பினஸ் கிடைக்காது, மகிழ்ச்சி சுகம் கிடைக்காது. எனக்கு நீ இப்ப கிடைச்சிட்ட, யமன் என் கையில இருக்காரு, நீ எனக்கு வரம் தரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால நீ எனக்கு பணம் எல்லாம் கிடைச்சிரும், நானும் எவ்வளோ ஜென்மம் வேணாலும் இருப்பேன், நிறைய ராஜ்யம் பண்ணனா ராஜ்யம் பண்ணுவேன், ஆனா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வேணுங்கிறது ஆத்மன் பத்தி தான் அப்படின்னு கத்தோபனிஷத்து சொல்ற. என்ன சொல்ல வர்றேன்னா, நச்சிகேதா அது சின்ன பையன், அவனே யமன்ட்ட சொல்றார், ந வித்தேன தர்ப்பணியோ மனுஷ்யோ. வித்தேன பணத்தினால யாராருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஹாப்பினஸ் கிடைக்காது. விவேக சூடாமணியிலும் பகவான் ஆச்சாரியர் சங்கராச்சாரியர் எழுதியிருக்கார், ஆதிசங்கர், அமிர்தத்வஸ்ய நாசஸ்தி வித்தேனேத்யேவ ஹிஸ்ருதிஹி. அதாவது ஸ்ருதி புராணங்கள்லயும் இதான் எழுதியிருக்கு, பணத்தினால அமிர்தத்வஸ்ய கிடைக்காது. அமிர்தம்னா இம்மார்டாலிட்டி கிடைக்காது. அதனால இந்த பணத்துக்கு பின்னாடி தெரியறதுல ஒண்ணுமே இல்லை. பணத்தினால ஒரு மனுஷனுக்கு ஹாப்பினஸ் கிடைக்காது, ஒரு பணத்தினால ஒருத்தருக்கு இந்த இம்மார்டாலிட்டி அமிர்தத்துவம் கிடைக்காது. அதனால இன்னொருத்தருக்கு இருக்கிற அந்த பணத்து மேல மனசை வச்சு கூடாது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறார் ஆதிசங்கரர்? ரொம்ப சுலபமான ஒரு விஷயத்த சொல்றார், சின்ன விஷயம் தான் சொல்றார். மூடஜஹீ தனாகம திருஷ்ணா, மூடஜஹீ தனாகம திருஷ்ணாங் குரு சத் புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தந்தேன வினோதய சித்தம். முட்டாளே, தனத்தை சேகரிக்கும் தாகத்தை விடு மற்றும் புத்தியை பற்றின்மை மற்றும் சத்தின் மேல் செலுத்து. தன் கர்மத்தினால் கிடைக்கும் செல்வத்தை வைத்து மனதை திருப்தி செய். அதாவது வெறும் பிலாசபி மட்டும் கொடுக்கல, அதுக்கான ஒரு சொல்யூஷனும் பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அதோட என்னோட கிளாஸ் இப்ப முடிச்சுக்கலாம். இல்லை யாருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறது, நேத்திக்கு ஒரு 10-12 பேருக்கு ஏதோ ப்ராக்டிஸ் பண்ண கிடைச்சது. இன்னைக்கு பாக்கி எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு சான்ஸ் கிடைக்கும். சுஜாதாஜி கூப்பிடலாம். ஸோ ஒன் ரிக்வெஸ்ட், எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க, அப்போ சீக்வென்ஸ்ல வரது கரெக்டா இருக்கும், இல்லைன்னா மிஸ் ஆயிடும். கிருஷ்ணமூர்த்தி ஜி சாண்ட் பண்றீங்களா? நெக்ஸ்ட் போயிடுங்க. லக்ஷ்மி ஜி, லதா ஜி,
மூட ஜகீகி தனாகம திருஷ்ணாங் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசேனிச்ச கர்மோ பாத்தௌ வித்தந்தேன வினோதய சித்தம். பியூட்டிஃபுல் ஜி. கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மூட, அது மூட இல்ல, மூட. பர்ஃபெக்ட். ஜஹீஹி தனா, தனா இல்ல, தனாகம திருஷ்ணாங் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே, யல்லப இல்ல, யல்லப, இந்த பல பல ஹ கலந்து கர்மோபாத்தம், பாத்தம் இல்ல, பாத்தம், கர்மோபாத்தம் வித்தந்தேன வினோதய சித்தம். பியூட்டிஃபுல், வெரி குட். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. Kavita ji. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. மூடஜகீகி தனாகம திருஷ்ணாங் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்மோபாத்தௌ வித்தந்தேன வினோதய சித்தம். பியூட்டிஃபுல் ஜி. ப்ரொனவுன்சியேஷன் பர்ஃபெக்டா வந்து அது சொல்ற விதம் கொஞ்சம் மாத்திண்டு கேட்டு கேட்டு மாத்திண்டேன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். மோட்டோரோலா யாருது பேர் இல்ல, சாண்ட் பண்றீங்களா? நெக்ஸ்ட் போயிடுங்க. மைதிலி ஜி. மூடஜகீகி தனாகம திருஷ்ணா குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தந்தேன வினோதய சித்தம். பியூட்டிஃபுல் ஜி. அது குரு சத்புத்திம் இல்ல, குரு க, அது குரு பண்ணு, குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம். பியூட்டிஃபுல் ஜி. Yes. பிரபாகர் ஜி. இது நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்றேன். நான் ட்ரை பண்றேன். மூடஜஹீஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். பியூட்டிஃபுல் ஜி. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அந்த இங்கு இவ்வு இன்னு, அதாவது அந்த பிராக்கெட்ல போட்டிருக்குல்ல, அது வந்து அந்த பிராக்கெட்ல போட்டது தான் சொல்லணும். அதாவது மூடஜஹீஹி தனாகம திருஷ்ணாங், இங்கு வரணும். அப்ப திருஷ்ணாங் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்மோ பாத்தம் வித்தந்தேன வினோதய சித்தம். ஓகே ஓகே, தேங்க் யூ சார். நோ ப்ராப்ளம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. பவானி ஜி. நமஸ்காரம் ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. மூடஜகீஹி தனாகம திருஷ்ணாங் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்மோபாத்தௌ வித்தந்தேன வினோதய சித்தம். பியூட்டிஃபுல் ஜி. ரொம்ப 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 அழகா சொன்னேன். நிறைய பிராக்டிஸ் பண்ணுவாள் கூட வராது, அந்த மாதிரி ரொம்ப அழகா சொன்னேன். வெரி நைஸ். எல்லாம் சொல்லும்போது சொல்லிட்டே இருந்தேன் ஐயா. ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னேன். அதனால பர்ஃபெக்டா சொன்னேன். வெரி குட். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. நன்றி. ராஜி ஜி. மூடஜஹீஹி
धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निजकर्मोपात्तौ वित्तन्तेन विनोदय चित्तम्. Beautiful, Raji. Very nice. Beautiful. Thank you, sir. Yes, Krishna. சாம்சங் யார் பேரு டிஸ்ப்ளே ஆயிருக்கு, அவங்க சாண்ட் பண்றீங்களா? நான் சாண்ட் பண்ணலாமாமா? ஒரு நிமிஷம், இல்ல, எல்லாரையும் சீக்வென்ஸ்ல ஆல்பபெட்டிக்கலா வந்து கூப்பிட்டு வரோம். ஓஹோ, சரி. சந்தியாஜி சாண்ட் பண்றீங்களா? जय श्री कृष्णा. जय श्री कृष्ण जी. मूढजहीः धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निज कर्मोपाथं वित्तन्तेन विनोदय चित्तम्. Beautiful. Very nice, very nice. जय श्री कृष्णा. ரொம்ப நல்லா இருக்கு pronunciation. Very nice. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சுபாஷினி ஜி. जय श्री कृष्ण. मूढजहीः धनागमतृष्णां गुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निज कर्मोपातौ लिवित्तन्तेन विनोदय चित्तम्. जय श्री कृष्ण. Beautiful जी. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. குரு சத்புத்திம் சொல்லு, அது குரு சத்புத்திம் சொன்னா பெட்டரா. ஓகே. குரு 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 சத்புத்தி. குருனா பண்ணு. ஓகே. குரு நான் குருன்னு சொல்லிட்டேனா? ஓகே ஓகே. श्यामला जी. जय श्री कृष्णा जी. जय श्री कृष्ण. मूढजहीः धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निजकर्मोपात्तौ वित्तन्तेन विनोदय चित्तम्. பியூட்டிஃபுல். இந்த மூட அது கொஞ்சம் பார்த்துட்டு, ஏன்னா அது ரெண்டு முதல் ஸ்லோகம்லயும் மூட வருது, இங்கேயும் மூட வருது, அது மட்டும் मूढ. பர்ஃபெக்ட். ओके जी. जय श्री थैंक यू जी. जय श्री कृष्णा जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्णा सर. जय श्री कृष्ण. मूढजहीः धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निजकर्मोपात्तौ वित्तन्तेन विनोदय चित्तम्. ब्यूटीफुल, ब्यूटीफुल. ரொம்ப நல்லா சொன்னீங்க. வெரி நைஸ். जय श्री कृष्ण. सुकन्या जी. उमा जी. ओके. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. मूढजहीः धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निजकर्मोपात्तं नित्यं तेन विनोदय चित्तम्. பியூட்டிஃபுல். மூட அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ, பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா. மூடஜஹீஹி मूढजहीः धनागमतृष्णां. ब्यूटीफुल. उमा जी. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. मूढजहीः धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निज कर्मोपात्तं वित्तं तेन विनोदय चित्तम्. பியூட்டிஃபுல். இந்த முதல் சரணம் தனாகமத்ருஷ்ணாங், திருஷ்ணாங் சொல்றேன், திருஷ்ணாங். திருஷ்ணாம் கரெக்ட். தனாகமத்ருஷ்ணாம். பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார்.
Thank Jai you. Shri Krishna. Jai Shri Krishna. Uma Devi ji. Jai Shri Krishna. Jai Shri Krishna. मूढजहीहि धनागमतृष्णा कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णाम् यल्लभसे निजकर्मोपातौ वित्तन्तेन विनोदय चित्तम्. Beautiful. Very nice. Umala. Jai Shri Krishna. Vishwanath ji. जय श्री कृष्ण. Jai Shri Krishna. मूढजहीहि धनागमतृष्णा कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णा यल्लभसे निज कर्मोपातौ वित्तन्तेन विनोदय चित्तम्. Beautifully. Very nice, Vishwanath ji. Umala. Thank you, sir. Vijay Lakshmi ji. நான் சொல்றேன். மூடஜகீஹி தனாகமத்ருஷ்ணா குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணா யல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தந்தேன வினோதய சித்தம். Beautifully. Very nice. The last Xiaomi phone யாரது chant பண்றீங்களா? பேர் தெரியல எனக்கு. எல்லாரும் நாளைக்கு தங்களோட பேர் மட்டும் ஒழுங்கா போட்டுருங்க. அந்த போன் பேருக்கு பதிலா உங்க பேர் நல்லா இருக்கும். அது போட்டுருங்க. சரி அன்மியூட் பண்ணல. நான் சொல்லட்டுமா சார்? லாஸ்ட். சொல்லுங்க. மூடஜஹீஹி தனாகமத்ருஷ்ணாं குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்மோபாக்தம் வித்தந்தேன வினோதய சித்தம். Beautifully. நான் சொல்லட்டுமா சார்? ராமேஸ்வரி, நான் சொல்லவே இல்லை. நேத்திக்கு சொல்லலையா? சொல்லல சார். வரட்டுமே, எனக்கு எல்லாருமே சொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும் தான் தோணுது. எனக்கு தெரியாது. இல்ல இத முடிச்சிட்டோம் சார். நேத்திக்கு அவங்க அன்மியூட் பண்ணல. நம்ம கூப்பிட்டோம். பண்ண முடியல சார். நேத்து எனக்கு அன்மியூட் பண்ணல. அதனால அன்மியூட் பண்ண முடியல. இன்னைக்கு முடிஞ்சிருது. எல்லாருக்குமே சான்ஸ் முடிஞ்சிருது. இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் இருக்கு. எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கணும் சொல்லுங்க. காமேஸ்வரி நீங்க சொல்லுங்க. சொல்லவா சார்? ஓகே சார். சொல்லுங்க. மூடஜஹீஹி தனாகமத்ருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்மோபாத்தௌ வித்தந்தேன வினோதய சித்தம். பியூட்டிஃபுல் ஜி. எம்எஸும் காமேஸ்வரன் ஜி சேர்ந்து பாடின மாதிரி இருந்தது. வித்தம் சொல்லிடு, அது வித்தன், அது மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. பாக்கி எல்லாம் அழகா. வித்தன். ஓகே சார். நேத்திக்கு சொன்ன வாழ்க்கை இன்னைக்கு கிடையாதா சார்? நேத்திக்கும் சொல்லல, இன்னைக்கும் சொல்லல. அப்ப சொல்லுங்க. இதெல்லாம் நான் படுத்துக்கல, அதெல்லாம் சுஜாதாஜி பாத்துக்கிறது. நான் அதெல்லாம் சுஜாதாஜி சொல்ல மாட்டேங்கிறேன். சொல்லுங்க ஜெயந்தி ஜி. கஷ்டப்பட்டு படிச்சு வச்சிருக்கா இத. மூடஜஹீஹி தனாகம கிருஷ்ணா குரு சம்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்மோபாத்தௌ வித்தந்தேன வினோதய சித்தம். பியூட்டிஃபுல். எல்லாமே கரெக்டா சொன்னேன். நீங்களே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு தானே. வெரி நைஸ். நல்லா சொன்னேன். பிராக்டிஸ் பண்ணினேன் குருஜி. வெரி நைஸ். சொல்லவே பேரே கூப்பிடல. கேட்டுட்டு வேண்டியதா இருக்கு. இல்ல ஜெயந்தி ஜி, நேத்திக்கு கே வரைக்கும் முடிச்சோம். அதனால நான் அதுக்கு அப்புறத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு. அப்படியா? ஆஹா, ஓகே ஓகே, பரவாயில்லம்மா. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஜோக் சொன்னேன். கூப்பிட்டாங்க அவங்க பேர், நீங்க ஆனா வரல. இல்லம்மா, என்னது போன் பாழாப்படுத்து போயிடுத்து, வரவே மாட்டேன்னு. அப்புறம் தூக்கி போட்டுட்டு படுத்துட்டேன்.
சரி, இப்போ நேத்திக்கும் சாண்ட் பண்ணாதவங்க, இன்னைக்கும் சாண்ட் பண்ணாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா சாண்ட் பண்ணலாம். இப்பதான் எங்களுக்கு கரண்டே வந்தது. வெரி குட் ஜி. யாருக்காவது சாண்ட் பண்ணணும் நேத்திக்கு பண்ணல கிடைக்கல சான்ஸ் அப்படின்னு யாராவது இருந்தாலும் கை தூக்குங்க, அவ சான்ஸ் பண்ணலாம். அவளுக்கு சாண்ட் பண்ணதுக்கு பண்ணணும்னா பண்ணலாம். ஓகே. இல்ல நேத்திக்கு பண்ண அந்த தீபாஜி நேத்திக்கு நீங்க இல்ல இல்லையா? கௌரிஜி நேத்திக்கு நீங்க சொல்ல இல்லையா? நேத்திக்கு உங்களுக்கு கிடைச்சது. ஆமா நேத்தி சொல்லல. நேத்திக்கு சொல்லலையா? சொல்லுங்க பின்ன. ஓகே. மூட மூட ஜஹீஹி பாடணுமா? ஸ்லோகமா சொல்லலாம்ல? எப்படி வேணாலும் சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தோணுது? உங்களுக்கு எது கம்ஃபர்ட்? அது சொல்றதுல அந்த வார்த்தைகள்ல தப்பாம சொல்றதுதான் மெயின். ஓகே. மூட ஜஹீஹி தனாக மத்ருஷ்ணாங் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தௌ வித்தங் தேன வினோதய சித்தம். பியூட்டிஃபுல். அந்த குரு சத்புத்தி நிறைய பேர் அந்த குருன்னு படிக்கிறேன்னு குரு தெரியல. குரு சாரி குரு. அது மட்டும்தான் கொஞ்சம். மூட ஜஹீஹி தனாக மத்ருஷ்ணாங் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தௌ வித்தன் தேன வினோதய சித்தம். பியூட்டிஃபுல் ஜி. தேங்க்யூ. தீபாஜி. जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण। मूढ़ जहीहि धनागमदृष्णं कुरु सद्बुद्धिं मनसि विदृष्णां यल्लभसे निजकर्मोपात्तं वित्तन्तेन विनोदय चित्तम्. பியூட்டிஃபுல் ஜி. அந்த தனாகம திருஷ்ணாங் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆமாங்க ஜி. தனாகம திருஷ்ணா இல்ல திரு திருஷ்ணா கிருஷ்ணா. தனாகம திருஷ்ணா தனாகம திருஷ்ணாங் திரு அது தமிழ் எடுத்தா. தனாகம திருஷ்ணா திருஷ்ணா சொல்ற திரு சொல்றேன். அது போல திரு சொல்லுங்க. திருகி திரு திரிபுர சுந்தரி திரு அந்த மாதிரி. சரி ஜி. தனாகம திருஷ்ணா. பர்ஃபெக்ட் ஜி. பாலசுப்ரமணியன் ஜி. जय श्री कृष्ण गुरुजी। जय श्री कृष्ण। मूढ़ जहीहि ध्यानमग्रत्स्नां गुरु सद्बुद्धिं मनसि विदृष्णां यल्लभसे निज कर्मोपतौ विद्धन्तेन विनोदय चित्तम्. பியூட்டிஃபுல். அது நீங்களும் அது தனாகம திருஷ்ணாங் அண்ட் குரு சத்புத்தின் அது மட்டும் கொஞ்சம் இந்த ரெண்டு இடம் மட்டும் பார்த்துங்க. தேங்க்யூ ஷூர். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. जय श्री कृष्ण। தாரிணி ஜி. जय श्री कृष्ण गुरुजी। जय श्री कृष्ण जी। मूढ़ जहीहि धनागम तृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निज कर्मोपातं वित्तन्तेन विनोदय चित्तम्. பியூட்டிஃபுல் ஜி. வெரி வெரி நைஸ். சத்புத்திம் அந்த த மட்டும் கொஞ்சம் குறைச்சலா கேட்டது. பாக்கி எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. வெரி நைஸ். सद्बुद्धिम. ओके गुरुजी। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. எல்லாரும் சொல்லியாச்சா? வெரி குட். ஓகேம்மா, இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாமா? நாளைக்கு நாளைக்கு என்ன ஒரே ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுறேன் சார். 1 minute.